நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அம்மா எக்ஸ்பிரஸ் தொலைக்காட்சி. ஸ்டாலின் தூக்கத்தை கெடுத்த IPS அதிகாரி யார் இந்த ரவி? தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை கண்டிராத ஒரு ட்விஸ்ட் நேற்று முன்தினம் அரங்கேறி இருக்கிறது. அதாவது உளவுத்துறையையும் தாண்டி ஒரு ஓய்வு பெற்ற IPS அதிகாரியின் கையில் இருந்த அந்த ரகசிய ரிப்போர்ட் இப்போது முதல்வர் ஸ்டாலினின் தூக்கத்தை கலைத்திருக்கிறது. அதுவும் அந்த போலீஸ் அதிகாரி வேறு யாரும் அல்ல, திமுகவின் முக்கியமான ஒரு அமைச்சரின் நெருங்கிய உறவினர் என்பதுதான் ஒட்டுமொத்த அறிவாலயத்தையும் அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது. இது பற்றிய எக்ஸ்க்ளூசிவ் தகவல் ஒன்று நமக்கு இப்போது கிடைத்துள்ளது. அதை பார்ப்போம். தமிழக அரசின் ஓய்வு பெற்ற போலீஸ் DGP ரவி IPS அதிகாரியான ரவி தனது IPS நண்பர்களை வைத்து தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக எடுக்கப்பட்ட சர்வே முடிவுகளை நேற்று முன்தினம் வெளியிட்டார். அதில் விஜயின் தாவேக்க 41% வாக்குகளை பெற்று ஆட்சியை பிடிக்கும் என தெரிய வந்துள்ளது. ரவியின் இந்த சர்வே ரிசல்ட் தான் எக்ஸிட் போல் ரிசல்ட்டை தாண்டி திமுகவுக்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. ரவியின் இந்த ரிசல்ட் அரசியல் வட்டாரங்களில் மட்டுமல்ல, முதலமைச்சர் ஸ்டாலின் குடும்பத்தினர் மற்றும் திமுகவின் அனைத்து மட்டங்களிலும் பெரும் அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கிறது. இதற்கு காரணம், இவர் திமுக குடும்பத்திற்கு மிக நெருக்கமானவர். கடைசி நேரத்தில் இதனை அவர் வெளியிடலாமா என்கிற கோபம்தான். எதற்கு அலட்டி கொள்ளாத முதலமைச்சர் ஸ்டாலின் கூட இந்த ரிசல்ட்டை ரசிக்கவில்லை என்கிறார்கள். இது குறித்து நாம் விசாரித்த போது இந்த IPS அதிகாரி ரவியின் உடன் பிறந்த தங்கையின் கணவர் தான் அமைச்சர் தங்கம் தென்னரசு. அதாவது தங்கம் தென்னரசு ரவியின் சொந்த மைத்துனர். அதே போல தங்கம் தென்னரசுவின் சகோதரியும் திமுக MPயுமான தமிழச்சி தங்கபாண்டியன் ரவியின் சொந்த அண்ணி. அதாவது ரவியின் சகோதரர் சந்திரசேகரின் மனைவிதான் தமிழச்சி தங்கபாண்டியன். திமுக குடும்பத்திற்கு மிகவும் நெருக்கமான ஒருவர் தாவேகாவுக்கு ஆதரவான ரிசல்ட்டை ரிலீஸ் செய்திருப்பதுதான் ஸ்டாலின் உள்ளிட்டவர்களுக்கு அதிர்ச்சியை தந்துள்ளது. தமிழக தேர்தல் களம் குறித்து ரவியும் அவரது நண்பர்களும் சேர்ந்து சர்வே எடுத்திருக்கலாம், அது தவறில்லை. ஆனால் அதன் முடிவுகள் என்பது தாவேகாவுக்கு ஆதரவாக இருக்கும்போது அதை ரிலீஸ் செய்யாமல் தவிர்த்திருக்க வேண்டும், அல்லது அதன் முடிவுகளை தங்கம் தென்னரசு மூலமாக முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்று அதன் பிறகு வெளியிட்டிருக்கலாம். அதை செய்ய தவறியதுடன் வாக்கு எண்ணிக்கைக்கு 2 நாட்கள் இருக்கும் நிலையில் வெளியிட்டிருப்பதுதான் சரியில்லை. அதுதான் திமுகவின் எல்லோரின் ஆதங்கம் என்றும் இதை திமுக தலைமை ரசிக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டுகிறார்கள் திமுகவின் சீனியர்கள். எது எப்படியோ திமுக குடும்பத்திற்கு நெருக்கமான ஒரு அதிகாரியே கலக்கத்தை உருவாக்கி இருக்கின்றார் என்பதுதான் பொதுவான விவாதமாக இருக்கிறது. இவரது சர்வே படி தேர்தல் முடிவுகள் வருமா அல்லது தாவேகாவுக்கு எதிராக வருமா? ரவியின் இந்த துணிச்சலான முடிவு அவருக்கு பாராட்டுகளை பெற்று தருமா அல்லது அரசியல் நெருக்கடிகளை உருவாக்குமா என்பதுதான் நாளை தெரிய போகிறது.